Om Namo Bhagavate Vasudevaya. 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 Narayanam Namaskritya Naram Chaivam Narottamam Devim Saraswatim Vyasam Tato Jayamutirayet Nashtaprayeshu Abhatreshu Nityam Bhagavata Sevaya Bhagavati Uttama Shloke Bhakti Bhavati Naistiki. ஆறாவது அத்தியாயம். என்ன ஸ்லோகம்? 43. ஓகே. தத்ரதம் புத்தி சம்யோகம் லபதே பௌர்வதேஹிகம் யததே சத்ததோ பூயா சம்சித்தௌ குரு நந்தனா. மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கிய ஆச்சாரியர் அபய சரணாரவிந்த பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாது கி ஜாய். கூட சொல்லுங்க. தத்ர அதன் பின், தம் அந்த, புத்தி சம்யோகம் அத்தகு புத்துணர்வு, லபத்தே அடைகிறான், பௌர்வ தேகிகம் முந்தைய உடலிலிருந்து, யதத்தே முயல்கிறான், ச மேலும், தத அதன் பின், பூய மீண்டும், சம்சித்தௌ பக்குவத்திற்காக, குருநந்தன குருமைந்தனே. கூட சொல்லுங்க. மொழிபெயர்ப்பு. குருமைந்தனே அத்தகு பிறவியை அடைபவன் தனது முந்தைய பிறவியின் திவ்ய உணர்வினை மீண்டும் பெற்று பூரண வெற்றியை அடைவதற்காக அந்நிலையிலிருந்து மேலும் முன்னேற்றமடைய முயல்கின்றான். பொருளுரை. நல்ல பிராமண குடும்பத்தில் தனது மூன்றாவது பிறவியை எடுத்த பரத மன்னர் பூர்வீக திவ்ய உணர்வினை மீட்பதற்காக ஒருவர் நற்பிறவி எடுப்பார் என்பதற்கு சிறந்த உதாரணம் ஆவார். இவ்வுலகின் சக்கரவர்த்தியாக திகழ்ந்த பரத மன்னரின் காலத்தில் இருந்து இவ்வுலகம் தேவர்களால் பாரத வர்ஷ என்று அறியப்பட்டு வருகின்றது. அதற்கு முன் இஃது இலாவிரத வர்ஷ என்று அறியப்பட்டு வந்தது. இந்த சக்கரவர்த்தி ஆன்மீக பக்குவத்தை அடைவதற்காக தனது இளம் வயதிலேயே கடமையிலிருந்து ஓய்வு பெற்றார். ஆனால் வெற்றியடைய தவறினார். அதன் பின்னர் அவர் ஒரு நல்ல பிராமண குடும்பத்தில் பிறந்தார். எப்பொழுதும் தனியாகவும் எவருடனும் பேசாமலும் இருந்ததால் ஜடபரதர் என்று அறியப்பட்டார். பின்பு இவர் ஒரு மிகப்பெரிய ஆன்மீகவாதி என்பது மன்னர் ரகுகணரால் கண்டறியப்பட்டது. தெய்வீக முயற்சிகள், யோக பயிற்சிகள் எதுவும் என்றும் வீணாவதில்லை என்பதை இவருடைய வாழ்விலிருந்து அறியலாம். கிருஷ்ண உணர்வில் பூரண பக்குவத்தை அடைவதற்கான வாய்ப்பினை பகவானின் கருணையால் ஆன்மீகவாதிகள் மீண்டும் மீண்டும் பெறுகின்றனர். ஓம் அஜ்ஞானாதிமிரந்தஸ்ய ஞானாஞ்சனஷலாக்கயா சக்ஷுர்மிலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஸ்ரீ சைத்தன்யமனோபீஷ்டம் ஸ்தாபிதம் யேன பூதலே ஸ்வயம் ரூபகதா மஹ்யம் ததாதி ஸ்வபதாந்திகம். वन्देऽहं श्रीगुरु श्रीयुतापदकमलं श्रीगुरुं वैष्णवं च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादां सहगण ललिता श्रीश्रीनाथं च
हे कृष्णा करुणा सिंधु दीनबंधो जगत्पते गोपेश गोपिका कांत नमस्तुते तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यः च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले वेदान्तस्वामिनिति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष पाश्चात्यदेशतारिणे श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद। हरे कृष्ण 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 हरे ஸோ சில ஸ்லோகத்துக்கு முன்னாடி அர்ஜுனர் ஒரு கேள்வி கேட்குறார். இந்த யோகா முறை ஒருத்தர் கடைப்பிடிக்கிறாங்க, ஆனால் முழுமையாக கடைப்பிடிக்கலைன்னா அவங்க பௌதிகமாகவும் நஷ்டமாயிருவாங்க, ஆன்மீகமாகவும் நஷ்டமாயிருவாங்க இல்லையா அப்படின்னு கேள்வி. ஸோ கிருஷ்ணர் ரொம்ப அழகாக பதில் கொடுக்குறார். 2வது அத்தியாயத்துலையும் அதுக்கு கிருஷ்ணர் பேசுகிறார், இங்கேயும் பேசுகிறார். ஒரு ஆத்மா கிருஷ்ணர் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு காரியம் பண்ணாலும் அதோட பலன் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் ஒருவேளை நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் கிருஷ்ணா கனெக்ட் ஆகலைன்னா அதோட பலன் அதே ஜென்மத்தில் முடிஞ்சிடும். இது கிருஷ்ணர் ரொம்ப அழகாக சொல்கிறார் 2வது அத்தியாயத்தில். அப்போ இங்கே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, எந்த காரியம் உண்மையிலே என்னை காப்பாற்றும் அப்படின்னா கிருஷ்ணா கனெக்ட் பண்ணக்கூடிய காரியம் மட்டும்தான் என்னை காப்பாற்றும், வேறு எதுவும் காப்பாற்றாது. மேபி இப்போ ஜட விஷயமாக பார்க்கும்பொழுது இந்த ஜென்மத்தை நான் பணக்காரனாக இருக்கலாம், அடுத்த ஜென்மத்தை நான் பணக்காரன்னு அவசியமே கிடையாது, ஏழையாக இருக்கலாம். அது இந்த ஜென்மத்தோடு முடிஞ்சது. இந்த ஜென்மத்தில் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கும், உறவுகள், மேபி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குழந்தை, அடுத்த ஜென்மத்தில் இருக்குன்னு அவசியம் கிடையாது. இந்த ஜென்மத்தில் அறிவு இருக்கலாம், அடுத்த ஜென்மத்தில் அறிவு இருக்குன்னு அவசியம் கிடையாது. இது எல்லாம் அதோடு முடிஞ்சது, அது டிரான்ஸ்ஃபர்லாம் கிடையாது. ஆனால் கிருஷ்ணா கனெக்ட் ஆகிடுச்சுன்னா அது டிரான்ஸ்ஃபர் ஆகும். இது புரிஞ்சுக்கிறது ஒன்றும் கஷ்டம் கிடையாது, ரொம்ப கஷ்டம் கிடையாது. அது இதிலே பார்க்கலாம். ஸோ கிருஷ்ணர் இங்கே சொல்கிறார், அவங்க அடுத்த ஜென்மத்தில் அந்த பக்திங்கிறது மறுபடியும் திருப்பி வருங்கிறார். டிரான்ஸ்லேஷன் அப்படி தான் இருக்கு. தனது முந்தைய பிறவியின் திவ்ய உணர்வினை மீண்டும் பெற்று பூரண வெற்றியை அடைவதற்காக அந்நிலையிலிருந்து மேலும் முன்னேற்றமடைய முயல்கின்றான். திவ்ய உணர்வா? இதில் ஒன்று புரிஞ்சுக்கணும், கிருஷ்ண பக்தி பண்ணால் கூட முழுமையாக பண்ணலாம் மறுபடியும் ஜென்மம் எடுக்கணும், எடுத்து தான் ஆகணும். அதில் எக்ஸாம்பிள் பாருங்கள், பரத மகாராஜ். அதில் பரதன் பற்றி இருக்கு இல்லையா, இது ராமாயணத்தில் வர பரதன் கிடையாது, இது வேறு பாகவத்தில் இருக்கு. அங்கே இந்த பொருளுரையில் எழுதின பரதன் 99% பர்ஃபெக்ட் ஆகிட்டார். 1% மிஸ்டேக் பண்ணதால 3 ஜென்மம் எடுத்தார். பார்த்துக்கோங்க, நம்ம நிலைமை அவங்கவுங்க பார்த்துக்கணும். 99% பர்ஃபெக்ட் ஆகிட்டார். அவர் சாதாரண ராஜாலாம் கிடையாது, உலகத்துக்கே ராஜா. ரொம்ப அற்புதமான ஒரு ஒய்ஃப் இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க, உடம்புல பயங்கர சக்தி இருக்குது, சும்மாலாம் கிடையாது. இருந்தாலும் அத்தனை விட்டு போட்டு 50 வயசுலேயே காட்டு போயிட்டார். பொதுவாக அவ்வளோ சீக்கிரம் விட முடியாது. ஒருத்தர் நல்ல ஃபேமிலி லைஃப் அமையுது, விட்டுட்டு யாரும் போக மாட்டாங்க. அமையல விட்டு போகிறது வேறு, அமைஞ்சு விட்டுட்டு போகிறதால ஈஸி கிடையாது. அவர் விட்டார்.
விட்டுட்டு காட்டுக்கு போயிட்டு பர்ஃபெக்ஷன் 99%. ஒரு ஸ்மால் மிஸ்டேக் தான், அது இல்லாமல் 2 ஜென்மம் எடுக்க வேண்டி போச்சு. அடுத்த ஜென்மத்தில் மானா பிறந்து, அப்புறம் அடுத்த ஜென்மம் ரகுகானாவை பிறந்து, அப்படின்னா 100% பர்ஃபெக்ஷன் இல்லாமல் இந்த உலகத்திட்டு தப்பிக்க முடியாதுங்கிறார். தப்பிக்கொள்ள முடியாது. அப்படின்னா சீரியஸாக வேலை பண்ணணும்னு அர்த்தம். ஏனோ தானோலாம் வேறு ஒர்க் பண்ண முடியாது. ரொம்ப சீரியஸாக பகவத்கீதை சீரியஸாக எடுத்துக்கணும். சீரியஸாக படிக்கணும், புரிஞ்சுக்கணும், கடைப்பிடிக்கணும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ காரணம் வந்து இது மட்டும்தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இது புரிஞ்சுக்கிறோன்னு கஷ்டம் கிடையாது. சம்டைம்ஸ் நாமளும் பார்க்கலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் பெருசாக யாரும் படிச்சிருக்க மாட்டாங்க, ஆனால் அந்த ஒரு குழந்தை மட்டும் நல்லா படிக்கும். சம்டைம்ஸ் பார்ப்போம், டக்கு நல்லா கிராஸ் பண்ணிக்கும் எல்லாமே. அவங்க அப்பா அம்மா பெருசாக ஒன்று இருக்காது. அப்போ பூர்வ ஜென்மத்திலேருந்து அது வருது, சும்மா வராது. சம்டைம்ஸ் அப்பா அம்மா நல்லா ப்ரில்லியண்ட்டாக இருப்பாங்க, பையன் ப்ரில்லியண்ட்டாக இருக்க மாட்டான். அதுவும் நடக்கும். இதெல்லாம் வந்து சயின்ஸ் எல்லாம் வச்சு நீ பதில் சொல்ல முடியாது, பதிலே கொடுக்க முடியாது. ஆனால் பூர்வ ஜென்மம் ஒன்று இருக்குது, இல்லைன்னா கிடையாது. சம் சுக்ருதி இருக்குது. இப்போ நாமெல்லாம் இங்கே உட்காந்துருக்கோம் அப்படின்னா சம் சுக்ருத்தின்னா ஒரு புண்ணியம் மாதிரி. பிரசாதம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு மந்திரம் சொல்லுவாங்க, மகாபிரசாதே கோவிந்தே நமோ பிரம்மணி வைஷ்ணவே ஸ்வல்ப புண்ணிய வத்தம் ராஜன் விஸ்வாசோ நைவஜாயத்தே. அவர் சொல்கிறாங்க, விஸ்வாசம்னா ஃபெய்த், நம்பிக்கை. அந்த ஸ்லோகம் எப்படி வருதுன்னா, ஸ்வல்ப புண்ணிய வத்தம் ராஜன் விஸ்வாசோ நைவஜாயத்தே. ஸ்வல்ப புண்ணியம், கொஞ்சமாவது நமக்கு ஏதோ புண்ணியம் சுக்கிரத்து இருந்தால் தான் விஸ்வாசம்னா நம்பிக்கை. எது மேலே? 3 விஷயம் கொடுக்குறாங்க. மகாபிரசாதே அப்படின்னா பிரசாதம், மகாபிரசாதே கோவிந்த நாமா, அந்த கோவிந்த நாமத்து மேலேயும். 2வது பிரம்மணி வைஷ்ணவே, பிராமணர்கள் பக்தர்கள். இந்த 3 பேர்த்து மேலே நம்பிக்கை வரணும்னா ஸ்வல்ப புண்ணியம் வேணும். அதுதான் அந்த ஸ்லோகம். இல்லைன்னா இந்த 3 பேர் இது மேலே விஸ்வாசம் வராது. விஸ்வாச நைவஜாயத்தை வராது. சும்மாலாம் இங்கே உட்கார முடியாது. நம்ம ஜஸ்ட் லைக் தட் பகவத்கீதை படிக்க முடியாது. சம் சுக்ருதி இருக்கணும். ஈவன் ஒருத்தர் நிறையா பணம் சம்பாதிக்கிறார் வைங்க, அதுக்கு ஏதோ புண்ணியம் இருக்கணும். எல்லோரும் பணம் சம்பாதிக்க முடியாது. எல்லாருக்கும் கோடீஸ்வரன் ஆகணும்னு ஆசை இருக்குது. எல்லோரும் ஆகிறாங்களா? ஒரு சில பேர் தான் ஆவாங்க. அந்த கோடீஸ்வர் பண்ணுற பிஸ்னஸ் இன்னொருத்தனும் பண்ணிகிட்டு இருப்பான், ஆனால் அவனால் அதே பிஸ்னஸ் அவன் ஆக முடியாது. இதெல்லாம் பார்க்குறோம். ஸோ ஈவன் ஜல ரீதியாக பார்த்தா கூட ஒருத்தர் அழகாக பிறக்கணுன்னா கூட சம் புண்ணியம் இருக்கணும். சும்மா எல்லோரும் அழகாக பிறக்க முடியாது, எல்லோரும் அறிவாளியாக பிறக்க முடியாது, எல்லோரும் பணக்காரங்களை பிறக்க முடியாது. ஏதாவது ஒன்று இருக்கணும், புண்ணியம் இருக்கணும். ஸோ ஈவன் பகவத்கீதா இந்த விஷயங்கள் உள்ளே போகணுன்னா கூட ஸ்வல்ப புண்ணியம், கொஞ்சமாவது புண்ணியம் இருக்கணும் அப்படின்னு கூட நம்ம தான் பிரசாத் முன்னாடி சொல்கிறோம். இங்கேயும் அதான் கிருஷ்ணர் சொல்கிறார், போன ஜென்மத்தில் பண்ணது இந்த ஜென்மத்தில் மறுபடியும் திருப்பி வருதுங்கிறார். அப்படின்னு என்னென்னா நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் வேஸ்ட் கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க, சும்மா உட்காந்து பகவத்கீதை படிக்கிறீங்க, என்ன பிரயோஜனம்? சும்மாலாம் கிடையாது, அதெல்லாம் சும்மா கிடையாது. ஈவன் ஸ்ரீல பிரபுபாத் ஒரு இடத்துல எழுதியிருக்கார். யாரோ ஒரு நாஸ்திகவாதி சொல்கிறார், துளசிக்கு தண்ணி ஊற்றுறது பதிலாக கத்திரிக்காய் செடிக்கு ஊற்றலாமே. கத்திரிக்காய் ஒரு துளசியில் என்ன வரப்போகுது? புத்தி இல்லாதவங்க பேசுகிறேன். இப்படியெல்லாம் இருப்பாங்க, இந்த மாதிரி நிறையா இருப்பாங்க. துளசிக்கு தண்ணி ஊற்றுறது சாதாரண விஷயம் கிடையாது. துளசி பூஜை அட்டன் பண்ணுறதோ துளசி பூஜை பண்ணுறதோ சாதாரண விஷயம் கிடையாது. துளசி பார்க்குறதே சாதாரண விஷயம் கிடையாது. பார்க்குறது நான் சொல்கிறேன், பார்க்குறதோ தண்ணி ஊற்றுறதோ 4 தடவை சுற்றி வர்றதோ எதுவுமே சாதாரணமான காரியம் கிடையாது. ஈவன் வீட்டில் துளசி இருக்காங்க, சாதாரண காரியம் கிடையாது. பார்க்குற சாதாரணமாக இருக்கும்,
துளசி மகாத்மியம் படித்தா அவ்வளோ இருக்கும். ஆனால் துளசி எவ்வளோ சக்தி இருக்காங்க. ஒரு பகவான் மேல் நம்பிக்கையே இல்லை, அவங்க தெரியாமல் துளசி தண்ணி ஊற்றினா கூட அவங்க பக்தி வரும், சும்மா கிடையாது. ஆனால் இதெல்லாம் ஏதோ சயின்ஸ் அப்படி இப்படி பேசினா புரியாது. இந்த ஆன்மீக விஷயங்கள் மேபி அடுத்ததில் வரும். இந்த சயின்டிஃபிக்காக எக்ஸ்பெரிமெண்டலாக பண்ணியெல்லாம் புரிஞ்சுக்க முடியாது. பகவான் அனுகிரகம் இருந்தால் தான் புரியும். ஸோ இங்கே ரொம்ப அழகாக கிருஷ்ணரே சொல்கிறார், எங்கே விட்டாங்களோ அங்கே ஆரம்பிப்பாங்க அப்படின்னு வருது இல்லையா? அப்படி தான் வருது. பூரண வெற்றியை அடைவதற்காக அந்நிலையிலிருந்து மேலும் முன்னேற்றம் அடைய முயல்கின்றோம். 10% செஞ்சுட்டாங்க இந்த ஜென்மா, அடுத்த ஜென்மத்தை 11% ஸ்டார்ட் ஆகும். அப்படி தான் ஸ்டார்ட் ஆகும், விட்ட இடத்துல மறுபடியும் கண்டினியூ ஆகும். ஸோ இது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது, சும்மாலாம் கிடையாது. இது புரிஞ்சுக்கிறது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்றும் கஷ்டம் கிடையாது. சம்டைம்ஸ் பார்க்கல, ஒரு சின்ன குழந்தை 5 வயசு குழந்தை இருக்கும், மேத்தமெட்டிக்ஸ் ஒன்று வருஷம் பயங்கரமாக சொல்லுவோம், மேக்ஸா அப்படின்னு சொல்லுவோம். அது எப்படி அங்கேருந்து வந்ததுன்னா பூர்வ ஜென்ம சுக்கிருதி, சும்மா வராது, சும்மா நடக்குது அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஒரு காரணம் இருக்குது. பிரம்மாவே சொல்கிறார், சர்வ காரண காரணம், எல்லா காரணத்துக்கு காரணம் கிருஷ்ணாங்கிறார் பிரம்மா சொல்கிறார். ஸோ இங்கே ரொம்ப அழகாக கிருஷ்ணர் சொல்கிறார். அடுத்தது பார்க்கலாம். 44 பூர்வாபியாசேன தேனேவ ஹரிதே ஹியவசோபி சஹா ஜிக்னாசுரபி யோகஸ்ய சப்த பிரம்மாதி வர்த்ததே. மொழிபெயர்ப்பு: தனது பூர்வ ஜன்ம திவ்ய உணர்வின் காரணத்தால் யோகத்தின் கொள்கைகளை நாடாமலேயே அவன் அவற்றால் இயற்கையாக கவரப்படுகிறான். அத்தகைய ஆர்வமுடைய ஆன்மீகி எப்பொழுதும் சாஸ்திரங்களின் சடங்குகளிலிருந்து உயர்ந்து நிற்கிறான். பொருளுரை: முன்னேற்றமடைந்த யோகிகள் சாஸ்திரங்களின் சடங்குகளால் அதிகம் கவரப்படுவதில்லை, மாறாக தங்களை யோகத்தின் மிக உயர்ந்த பக்குவ நிலையான பூரண கிருஷ்ண உணர்விற்கு உயர்த்தக்கூடிய யோக கொள்கைகளால் அவர்கள் இயற்கையாகவே கவரப்படுகின்றனர். ஸ்ரீமத் பாகவதம் பதம் 3.33.7 முன்னேறிய ஆன்மீகவாதிகள் வேத சடங்குகளை அலட்சியப்படுத்துவதை பற்றிய விளக்கம் பின்வருமாறு கொடுக்கப்பட்டுள்ளது. அகோபதஸ்வ பச்சோ அதோ கரியான் யத் ஜிஹ்வாக்ரே வர்த்ததே நாம துப்பியம் தேபுஸ்தபஸ்தே ஜுகுவு சஷ்ணுரார்யா பிரம்மானுஷோர் நாம கிருணந்தியே தே. எம்பெருமானே, உமது திருநாமங்களை உச்சரிப்பவர்கள் நாயை தின்னும் குலத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் ஆன்மீக வாழ்வில் மிக மிக முன்னேற்றம் அடைந்தவர்கள் ஆவர். இவ்வாறு நாம உச்சாடனம் செய்பவர்கள் எல்லா விதமான தவங்களையும் யாகங்களையும் செய்து எல்லா புண்ணிய ஸ்தலங்களிலும் நீராடி எல்லா சாஸ்திரங்களையும் கற்றுணர்ந்தவர்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. ஓகே, முடிஞ்சதில்லை? எஸ். ஓகே. ஸோ அந்த போன ஸ்லோகத்தோட கண்டினியூஷன் மறுபடியும் வருது. இந்த ஸ்லோகத்தில் சொல்கிற ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு பக்தி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் வருங்கிறார். அப்படி தான் இருக்கு. மேபி யாரும் சொல்லி தருந்துருக்க மாட்டாங்க, ஆனால் இந்த விஷயத்தில் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும், ஆட்டோமேட்டிக்காக வரும். இது நானும் ஜென்ரலாக காலேஜில் நான் பகவத்கீதை கிளாஸில் எடுக்கிறது உண்டு. காலேஜில் பார்த்தீங்கன்னா திடீர்னு சில பேருக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் வரும். மேபி அவங்க ஸ்ரீ ராதா ஷாம் சுந்தர் கி ஜெய், பிரபுபாத் கி ஜெய். மேபி அவங்க பிறந்தது கூட ஒரு ஆர்டினரி ஃபேமிலி, பெருசாக சாஸ்திரம் சம்பிரதாயங்களை கடைபிடிக்கிறவங்க அப்படி இருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த ஆத்மா மட்டும் வித்தியாசமாக இருக்கும். அந்த ஆத்மா மட்டும் இதில் இன்ட்ரெஸ்ட் வரும். இது என்னது தெரிஞ்சுக்கணும். அது சும்மா நடக்காது, அது நடக்காது. இப்போ எங்கேயோ அவங்க விட்டுருக்காங்க, செஞ்சுருக்காங்க, விட்டு இருக்காங்க. ஸோ கிருஷ்ணர் சொல்கிறார் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வரும். அப்போ அவர் பொருளோடு படித்தார். ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கிறவங்க, அட்வான்ஸ்டானா ரொம்ப உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்க ரிச்சுவல்ஸ் மேலே, அதாவது இந்த சடங்கு மேலே அவங்க பெருசாக என்னன்னு சொல்கிறது, அட்ராக்ட் ஆக மாட்டாங்க, அது அட்ராக்ஷன் வராது. அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு மேபி கிருஷ்ணர்கிட்டே பக்தி பண்ணுறவங்க அநேகமாக அவங்க தேவரெல்லாம் போகவே மாட்டாங்க. போகக்கூடாதுன்னு கிடையாது, போக மாட்டாங்க ஜென்ரலாக.
போகக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. பார்த்து புரிஞ்சு. ஜென்ரலாக போக மாட்டாங்க. மேபி எங்கேயோ ஒரு கல்யாணம் வைக்கிறாங்கன்னா சும்மா போவாங்க, இல்லைன்னா போக மாட்டாங்க. ஆக்சுவலி நம்ம வாழ்க்கையில் பல விதமான சடங்கு நிறையா இருக்குது, ஏகப்பட்ட சடங்கு இருக்குது. ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கிறவங்க அது கடைப்பிடிக்கணும் கூட அவசியம் இல்லை. ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கிறவங்க தான். உதாரணத்துக்கு இது நம்ம பார்த்து புரிஞ்சுக்கணும். ஒரு நபர் ரொம்ப அட்வான்ஸ்டு ஸ்டேஜில் இருக்காங்க, கிருஷ்ணரே நினச்சிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா இறந்துட்டாங்க, அவங்க அதுக்கு கடைப்பிடிக்கணும், அவங்க கடைப்பிடிக்கணும் அவசியம் இல்லை. இப்போ ஒருத்தரோட அப்பா இறந்துட்டா இத்தனை நாள் கோயிலுக்கு போகக்கூடாது, சில கணக்கெல்லாம் இருக்கும். இவங்களுக்கு அது வராது. ஆக்சுவலாக அந்த கணக்கெல்லாம் உணர்வு பொறுத்து தான் அந்த கணக்கெல்லாம் ஆக்சுவலி அப்படி தான் கொடுக்கப்பட்டிருக்கு சாஸ்திரத்தில். அவங்களுக்கு அந்த கணக்கு இருக்காது, அவங்களுக்கு அந்த கணக்கு இல்லை. மற்றவங்களுக்கு அதெல்லாம் இருக்கும். ஓகே, பங்காளி இறந்துட்டாங்கன்னா ஒரு கணக்கு இருக்கும், தூரத்தை பங்காளி இறந்துட்டா அது ஒரு கணக்கு இருக்கும், அம்மா சைடில் யாராவது இறந்துட்டாங்கன்னா பாட்டி அது ஒரு கணக்கு இருக்குது. அந்த மாதிரி நிறைய கணக்கெல்லாம் இருக்குது. பட் இவங்களுக்கு எந்த கணக்கு இருக்காது, ஜஸ்ட் போயிட்டே இருப்பான். காரணம் அட்வான்ஸ் ஸ்டேஜ். பாகவதம் ஸ்லோகம் ஒன்று படித்தார் அவர், அது ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். ஸ்ரீல பிரபுபாத் இந்த ஸ்லோகம் நிறையா சொற்பொழிவுலையும் அவரோட பொருளுரையிலையும் இந்த ஸ்லோகம் அடிக்கடி எழுதுவார். அந்த ஸ்லோகத்திலே பாருங்கள், யார் சாண்டிங் பண்ணுறாங்களோ அவங்க எல்லா வேதம் படித்தாச்சு அப்படிங்கிறாங்க. எல்லா புனித ஸ்தலத்துக்கு போயாச்சு, எல்லா நதியிலையும் குளிச்சாச்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சாண்டிங் அப்படின்னா ஒரு சாதாரணமான காரியம் கிடையாது. பார்க்குறதுக்கு சாதாரணமாக இருக்கும், ஆனால் சாதாரண காரியம் கிடையாது. சம்டைம்ஸ் நீங்களே யாருக்காவது போய் சொல்லுங்கள் சாண்டிங் பண்ண மாட்டாங்க, அவ்வளோ சீக்கிரம் பண்ண. நீங்கள் சொந்தக்காரங்க போய் சொல்லுங்கள் சாண்ட் பண்ணுங்கன்னா பண்ண மாட்டாங்க. என்ன இதெல்லாம் பண்ணணுமா? இது ஒரு 1000 கிலோமீட்டர் தள்ளி ஒரு கோயில் இருக்குது, அங்கே போனால் நல்லதுன்னு அங்கே போயிடுவாங்க. ஒன்றில் தேவையில்லை, ஜஸ்ட் சாண்ட் பண்ணுன்னா பண்ண மாட்டாங்க. 1000 கிலோமீட்டர் தள்ளி போவாங்க, சாண்ட் பண்ண சொல்ல பண்ண மாட்டாங்க. ஈஸி கிடையாது. இந்த ஸ்லோகத்தில் கிளியராக இருக்கு, அவ்வளோ ஈஸி இல்லை, எல்லோரும் சொல்ல முடியாது. அதான் முன்னாடி ஒன்று சொன்னோம் இல்லையா, விஸ்வாசோ நைவ ஜாயத்தே ஸ்வல்ப புண்ணியவத்தம் ராஜன் விஸ்வாசோ நைவ ஜாயத்தே. ஜஸ்ட்ல இதெல்லாம் சாண்டிங் பண்ண முடியாது, வெரி டிஃபிகல்ட். ஸோ அப்போது ஸ்ரீல பிரபுபாத் நம்ம கொடுத்துருக்கிற அந்த வழி, சைத்தன்ய மகாபிரபு கொடுத்தது சாதாரணமான விஷயம் கிடையாது. சாண்டிங் பண்ணுறாங்கனால அது ரொம்ப 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 பெரிய விஷயம், ரொம்ப பெரிய விஷயம். இது பாகவத்தில் சிவபெருமான் பெருசாக பேசுகிறார். சிவபெருமான் பெருசாக பேசுகிறாரு. சாண்ட் பண்ணுறாங்கன்னா அவர் சொல்கிறார், ஐ திங்க் லாஸ்ட் டைம், பகவந்தம் வாசுதேவம் பிரபன்னம் சப்ரியோ அசிமே. சிவபெருமான் சொல்லக்கூடிய ஸ்லோகம். வாசுதேவா கிருஷ்ணா, பகவான் கிருஷ்ணா பிரபன்னம்னா சரணாதி பண்ணால், சப்ரியோசிமே எனக்கு ரொம்ப பிரியமானவன் அப்படிங்கிறார். இந்த கிருஷ்ணா நாமா சொல்கிறாங்க, அவர்கிட்ட எல்லாம் பண்ணால் எனக்கு ரொம்ப பிரியம்னா அவர் பிளெஸ்ஸிங்கெல்லாம் கொடுப்பாருன்னு அர்த்தம். சிவபெருமான் பிளெஸ் பண்ணுவாங்க. சிவபெருமான் பிளெஸ் பண்ணும்போது அவங்க ஒய்ஃப் பார்வதியும் பண்ணுவாங்க. பார்வதி தேவி பண்ணாங்கன்னா அவங்க பசங்க முருகனாகட்டும் பிள்ளை அவங்களும் பண்ணுவாங்க. அவங்க பண்ணுறாங்கன்னா மற்ற தேவரெல்லாம் பண்ணுவாங்க. சும்மாலாம் கிடையாது. சாண்டிங் சாதாரணமான காரியம் கிடையாது. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம். ஸோ இது சும்மாலாம் கிடையாது. இப்போலாம் பார்க்க நம்ம சின்ன குழந்தை கூட சாண்ட் பண்ணுவோம். 1 வயசு 2 வயசு குழந்தை சாண்ட் பண்ணுதுன்னா, நான்லாம் அந்த வயசில் சாண்ட் பண்ணல. ஒரு 2 வயசுலேயே சாண்ட் பண்ணுன்னா எங்கேயோ விட்டுட்டு வந்திருக்காங்க. சும்மாலாம் சின்னதுலேயும் சாண்ட் பண்ண முடியாது, எங்கேயோ விட்டுட்டு வந்திருக்காங்க. ஸோ ஸ்ரீல பிரபுபாத் அவர் இருக்கும்போது அவர் ஷீரல் சொல்லுவாங்க, அவங்க ஷீரெல்லாம் சாண்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு குழந்தை பிறக்குது சொல்லுவாங்க. உங்கள் குழந்தைலாம் ஆர்டினரி குழந்தை இல்லை, ஜாக்கிரதையாக வளர்த்து அப்படின்பார் அவர் சொல்லியிருக்கார். ஏன்னா ஆர்டினரி குழந்தை இல்லை, நீங்களாம் சாண்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு குழந்தை பிறகுன்னா அது ஆர்டினரி குழந்தை இல்லைங்கிறார். அது மட்டும் இல்லை, யாராவது சாண்ட் பண்ணுறாங்க அப்படின்னாலே அவங்க அம்மா டிவோட்டியாக இருந்திருக்குமாமா. இது விஷயம் பிரபுபாத் சொல்லியிருக்கார்.
ஒருத்தர் வந்து சொல்கிறார், என்ன எங்கள் அம்மா டிவோட்டிங்கிறீங்க, எங்கள் அம்மா டெய்லி தண்ணி போடுங்க அப்படின்னாரு. பிரபுபாத் எங்கள் அம்மா ஒரு ஆல்கஹால்னா ட்ரிங்க்ஸ். அவர் சொன்னார், இருக்கலாம், பட் உங்கள் அம்மா டிவோட்டியாக இல்லாமல் நீ பிறந்திருக்க முடியாதுங்கிற. இது நம்ம புரிஞ்சுக்கிறது கஷ்டம். பிரபுபாத் சொல்லியிருக்கார், சும்மாலாம் பார்க்க முடியாது, உங்கள் அம்மா நல்லவங்களாக தான் இருப்பாங்க. மேபி ட்ரிங்க்ஸ் பண்ணலாம், அது வேறு சம்திங், அதனால் சரின்னு கிடையாது, பட் சும்மா கிடையாதுங்கிறார். ஸோ சாண்டிங் பண்ணுறதுங்கிறது ஆர்டினரி விஷயம் கிடையாது, சும்மாலாம் கிடையாது. நமக்கு தெரியாது யாரோட கருணை நமக்கு வந்ததோ, நமக்கும் தெரியாது, நமக்கு தெரியாது அது. பட் பகவானுக்கு தேங்க் பண்ணிக்கணும், ஆச்சாரியாஸ் தேங்க் பண்ணிக்கணும். இந்த விட்டது படிக்கிறீங்களா? ஹரிதாஸ் தாக்கூரை தனது முக்கிய சீடர்களில் ஒருவராக ஏற்றுக்கொண்ட பகவான் சைத்தன்யர் இதற்கான பிரபலமான உதாரணத்தை காட்டினார். ஹரிதாஸ் தாக்கூர் ஓர் இஸ்லாமிய குடும்பத்தில் பிறக்க நேரிட்ட போதிலும் ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்ற பகவானின் திருநாமத்தினை தினமும் 3 லட்சம் முறை ஜபம் செய்வது எனும் தனது கொள்கையில் உறுதியுடன் இருந்த காரணத்தால் பகவான் சைத்தன்யர் அவரை நாமாச்சாரியார் என்னும் பதவிக்கு உயர்த்தினார். மேலும் இறைவனது திருநாமத்தை இடையறாது ஜபம் செய்ததால் அவர் தனது முந்தைய வாழ்வில் சப்த பிரம்ம என்றறியப்படும் வேதங்களின் சடங்குகளையெல்லாம் செய்து முடித்தவராக கருதப்படுகிறார். எனவே ஒருவன் தூய்மை அடையாத வரை கிருஷ்ண உணர்வின் கொள்கைகளை ஏற்பதோ இறைவனின் திருநாமமான ஹரே கிருஷ்ண உச்சாரணத்தில் ஈடுபடுவதோ சாத்தியமல்ல. இந்த லாஸ்ட் சென்டென்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லாக பிரபுபாத் எழுதியிருக்கார். அன்லெஸ் ஒன் இஸ் பியூரிஃபைடு, அதானே? ஒருவன் தூய்மை அடையாத வரை கிருஷ்ண உணர்வின் கொள்கைகளை ஏற்பதோ இறைவனின் திருநாமமான ஹரே கிருஷ்ண உச்சாரணத்தில் ஈடுபடுவதோ சாத்தியமல்ல. ஸோ சாத்தியம்னு பிரபுபாத் எழுதியிருக்காருப்பா. சும்மாலாம் சேன் பண்ண முடியாது. டெய்லி பகவத்கீதா படிக்கிறாங்க, பாகவதம் படிக்கிறாங்கன்னா அது சும்மாலாம் கிடையாது. இட்ஸ் நாட் ஆர்டினரி திங். ஹரிதாஸ் தாக்கூர் பார்த்திங்கன்னா அவர் ஒரு முஸ்லீம் ஃபேமிலி தான் பிறந்தார். அவர் ஆர்டினரியும் கிடையாது. மேபி சில பேர் பூரி போயிருப்பீங்க, அங்கே இன்றைக்கும் அந்த இடமெல்லாம் இருக்குது. ஹரிதாஸ் தாக்கூர் வந்து 3 லட்சம் தடவை சொன்ன இடமெல்லாம் இன்னும் இருக்குது, போய் பார்க்கலாம். அந்த ஹரிதாஸ் தாக்கூர் அவர் டெய்லி சான் பண்ணுறதுனால அவருக்கு மேலே அத்தனை பேரும் மரியாதை வச்சுருப்பாங்க. ஈவன் அத்வைதாச்சாரியா அவங்க அப்பாவுக்கு திதி கொடுக்கணும். அவங்க அப்பா திதி கொடுத்துட்டு யாரை சாப்பிட கூப்பிடுவார்னு இவர் தான் கூப்பிடுவார், ஹரிதாஸ் தாக்கூர் தான் கூப்பிடுவார். ஜென்ரலாக திதி கொடுக்கும்பொழுது டிவோட்டிஸ் கூப்பிடுவாங்க, பிராமணர்கள் கூப்பிடுவாங்க. அத்வைதாச்சாரி ஹரிதாஸ் தாக்கூர் கூப்பிட்டு அவருக்கு சாப்பாடு போடுவார், நீங்கள் சாப்பிடுங்க. அவர் சொல்லி என்னையும் கூப்பிட்றீங்க, நோ நான் கரெக்டாக தான் பண்ணுறேன், நீங்கள் சாப்பிடுங்க பாரு. ஸோ அவர் சொல்கிறார், நீங்கள் ஒருத்தர் சாப்பிட்டா பலாயிரம் பிராமணருக்கு நான் சாப்பாடு போட்ட மாதிரி நீங்கள் சாண்டிங் பண்ணுறீங்க. ஸோ அவருக்கு சாப்பாடு கொடுப்பார். அஃப்கோர்ஸ் பிக் ஸ்டோரி. ஸோ அப்போ ஒருத்தர் நாமா சொல்கிறாங்க அப்படின்னாலே பிரபுபாத் ரொம்ப அழகாக கொடுத்துருக்கார். இது சாதாரண விஷயம் கிடையாது. இது நம்ம ரொம்ப சீரியஸாக எடுத்து பண்ணி ஆகணும். ஏன்னா இப்போ உடம்பு நல்லா இருக்குன்னா இப்போவே நான் ஃபுல்லாக நல்லா சாண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா இது உண்மை. பிரபுபாத் அவரோட லெட்டர்ஸ் எல்லாம் படிச்சிங்கன்னா ஐ திங்க் தமிழில் இருக்காது, இங்கிலீஷ்லலாம் இருக்கு. அவர் லெட்டர்ஸ் இன்னிக்கும் லெட்டர்ஸில் வந்து மெயினாக ஹெல்த் பார்த்துக்கும் ஃபஸ்ட்டு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு ஹெல்த்து தான் பாரு, முதல்ல ஆரோக்கியம், அப்புறம் தான் சாண்டிங் இருப்பார். ஆரோக்கியமாக இருக்கணும். இப்போ உடம்பு ஆரோக்கியமாக இருக்குன்னா இப்போவே எவ்வளோ சாண்ட் பண்ணிக்கணும். ஆரோக்கியம் குறைஞ்சதுன்னா பண்ண முடியாது, டிஃபிகல்ட். ஸோ ஆரோக்கியம் இருக்கும்போது நல்லா சாண்ட் பண்ணிக்கணும், ஆக்சுவலி ஸ்பீக்கிங். அப்புறம் பகவானுக்கு தெரியும். இன்ஃபேக்ட் ஹரிதாஸ் தாக்கூர் அவர் பார்த்தீங்கன்னா அவர் எவ்வளோ அற்புதமாக சாண்ட் பண்ணுவார்னா, அவர் நேரடியாக சைத்தன்ய மகாபிரபுட்ட வரமே கேட்பார். ஒரு வரம் கேட்குறாரு, எனக்கு ஒரு வரம் என்னென்னா நீங்கள் இருக்கும்போதே நான் போயிடணும் அப்படிம்பார் சைத்தன்ய மகாபிரபுட்ட. ஏன்னா நீங்கள் இல்லாத காலம் என்னால் இருக்க முடியாது, எனக்கு அந்த ஒரு வாரம் மட்டும் கொடுங்க, நீங்கள் இருக்கும்போதே நான் போயிடணும். ஓகே, கிராண்டட். ஸோ உண்மையிலே சைத்தன்ய மகாபிரபு இருக்கும்பொழுதே அவர் உடல் விடுவார். இது மாதிரி சில பேர் தான் பண்ணியிருக்காங்க. பீஷ்மர் பண்ணார்,
அப்புறம் ஹரிதாஸ் தாக்கூர் இவங்கெல்லாம் தான் அது பண்ணியிருக்காங்க. பகவானை பார்த்துக்கிட்டே உடல் விட்டாங்க அவங்க எல்லோரும். அது அவ்வளோ சீக்கிரம் எல்லோரும் பண்ண முடியாது. அதில் ஹரிதாஸ் தாக்கூர் ஒருத்தர். அது நீங்கள் சைத்தன்ய சரிதாமிரத்தை படிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ சைத்தன்ய மகாபிரபு பர்சனலாக வந்து ஹரிதாஸ் தாக்கூரோட உடல் எடுத்து சமாதி பண்ணது அவர் தான், சைத்தன்ய மகாபிரபு தான். நினச்சி பாருங்க, பகவான் வந்து ஒருத்தர் நீட்டாக சமாதி பண்ணுறாருன்னா அதில் யாருக்கும் கிடைக்காது. ஹரிதாஸ் தாக்கூருக்கு இருக்குது. இன்றைக்கி அந்த சமாதி பூரியில் இருக்குது, பீச் ஓரத்தில் நீங்கள் பார்க்கலாம். யாரெல்லாம் அங்கே போய் சாண்டிங் பண்ணுறாங்களோ அந்த ஹரிதாஸ் தாக்கூர் சமாதியில் லைஃப் லாங் சாண்டிங் பண்ணுவாங்க. அந்த வரமெல்லாம் இருக்குது அந்த பூரியில், அதெல்லாம் சொல்லுவாங்க. இன்றைக்கி 24 hours அங்கே சாண்டிங் பண்ணுவாங்க. 24 நாம போயிட்டே இருக்கும். ஸோ அந்த ஹரிதாஸ் தாக்கூர் சாக்ஷாத் பிரம்மா, அவர் தான் அது. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லோகா. பிரயத்னாத்யதமானஸ்து யோகி சம்சுத்த கில்பிஷ அநேக ஜன்ம சம்சித்தஸ்ததோ யாதி பராம் கதிம். மொழிபெயர்ப்பு. மேலும் முன்னேற்றம் பெறுவதற்கான தீவிர முயற்சியில் ஈடுபடும் யோகி எல்லா கலங்கங்களிலிருந்தும் தூய்மை பெற்று இறுதியில் அநேக ஜன்மங்கள் பயின்ற பிறகு பரமகதியை அடைகிறான். பொருளுரை. நல்லறம் கொண்ட, செல்வம் மிகுந்த அல்லது புனிதமான குடும்பத்தில் பிறப்பவன் யோக பயிற்சியை மேற்கொள்வதற்கு தனக்குள்ள சாதகமான சூழ்நிலையை உணர்கிறான். எனவே முற்றுப்பெறாத தனது செயலினை மன உறுதியுடன் அவன் மீண்டும் தொடர்கிறான். அதன் மூலம் எல்லாவித பௌதீக கலங்கங்களிலிருந்தும் அவன் தன்னை முழுமையாக தூய்மைப்படுத்திக் கொள்கிறான். இறுதியில் எப்போது அவன் எல்லா கலங்கத்திலிருந்தும் விடுபடுகிறானோ அப்போது அவன் பரமகதியை, கிருஷ்ண உணர்வை அடைகிறான். எல்லா கலங்கத்திலிருந்தும் விடுபட்ட பக்குவமான நிலை கிருஷ்ண உணர்வே. இது பகவத்கீதை பதம் 7.28 உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஏஷாம் துவந்த கதம் பாவம் ஜனானாம் புண்ணிய கர்மனாம் தேத்வந்த்வ மோக நிர்முக்தா பஜந்தே மாம் திருடவிருதாக. பற்பல ஜென்மங்கள் புண்ணியம் செய்த பின் எல்லா கலங்கங்களிலிருந்தும் மாயையின் எல்லா இருமைகளிலிருந்தும் முழுமையாக விடுபட்டவன் இறைவனின் திவ்யமான அன்பு தொண்டில் ஈடுபடுபவன் ஆகிறான். ஸோ போன ஸ்லோகத்தோட ஒன்றும் கண்டினியூஷன் வருது ஒன்றும். ஸோ பல ஜென்மங்களுக்கு அப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணி தென் பர்ஃபெக்ஷன் வருங்கிறார். அப்படி தான் வருது, பரமகதி அப்படி தான் வருது. ஸோ பகவத்கீதையில் இது 6th chapter அடுத்த அத்தியாயத்தில் இந்த ஸ்லோகா ஃபேமஸ் ஒன். ஏஷாம் துவந்தகதம் பாபம். அங்கேயும் கிருஷ்ணர் சொல்கிறார், கம்ப்ளீட் பாப்பா போனால் மட்டும்தான் பியூர் பக்திக்குள்ளே வர முடியும். அங்கேயும் சொல்கிறார். ஸோ சில இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, மத்தாச்சாரியாஸ் இப்போ நாம் பண்ணுறது வந்து சாதன பக்தின்னு தான் சொல்லுவாங்க. இது பியூர் பக்தின்னு சொல்ல முடியாது. சாதனான ப்ராக்டிஸ். ஆனால் இந்த சாதனாலையும் ஆச்சாரிய சொன்னபடி பண்ணும் பொழுது அது கூட சில பேர் பியூர்னு எடுத்துக்குவாங்க. பகவான் எடுத்துக்குவார், நாம் எடுத்துக்க முடியாது. சரி, சொன்னபடி கேட்குறாங்க, ஓகே ஃபைன். ஏதோ நாம சொல்கிறாங்க, நாங்கள் விதிமுறை கடைப்பிடிக்கிறாங்க, தட்ஸ் ஓகே. அதை அவங்க வந்து பெருசாக பார்ப்பாங்க. ஆனால் நாம் அது பெருசாக எடுத்துக்கக்கூடாது ஆக்சுவலி ஸ்பீக்கிங். ஏன்னா கிருஷ்ணா பகவத்கீதையில் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பியூர் டிவோஷனுக்குள்ளே போகணுன்னா முக்திக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகுங்கிறார். முக்திக்கு அப்புறம் தான் பக்தி ஸ்டார்ட் ஆகுங்கிறார். இது பகவத்கீதையில் 18th chapter சொல்கிறார். அதுக்கு முன்னாடி பண்ணுறதெல்லாம் வந்து அதுவும் டிவோஷன் தான், பட் எல்லாமே மிக்சடாக இருக்கும். அது பியூராக இருக்காது. பட் பியூராக இல்லைனாலும் பண்ணணும். அதே நல்லது ஆக்சுவலி, அதே நல்லது. ஒருத்தர் ஹரிநாமா சொல்கிறாங்க, மேபி அவங்க மற்ற சின்ன சின்ன கெட்ட பழக்கம் இருந்தாலும் கெட்ட பழக்கம் தான். இந்த நாமா சொல்கிறதுனால அதுலேருந்து மீண்டு வர வாய்ப்பு இருக்குது. சாண்டிங் பண்ணுறதுனால வர வாய்ப்பு இருக்குது. அதே பெரிய விஷயம் சம்திங். ஏன்னா நாமா சொல்கிறாங்களே, அது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த சாண்டிங் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி ஆர்டினரி கிடையாது. ஆனால் பார்க்குறக்கு ஆர்டினரி இருக்கும், அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் 46. தபஸ்விभ्यो अधिको योगी ज्ञानिभ्योऽपि मतोऽधिकः कर्मिभ्यश्चाधिको योगी तस्मात् योगी भव अर्जुन. மொழிபெயர்ப்பு.
தவம் புரிபவன், ஞானி மற்றும் பலனை எதிர்பார்த்து செயல்படுபவனை காட்டிலும் யோகி சிறந்தவனாவான். எனவே அர்ஜுனா, எல்லா சூழ்நிலைகளிலும் யோகியாக இருப்பாயாக. பொருளுரை: யோகத்தை பற்றி பேசும்போது நாம் நமது உணர்வினை பரமபூரண சத்தியத்துடன் இணைப்பதை பற்றி குறிப்பிடுகின்றோம். இணைப்பதற்கான வழிமுறை அதன் குறிப்பிட்ட பயிற்சியை பொறுத்து பல்வேறு பயிற்சியாளர்களால் வெவ்வேறு விதமாக பெயரிடப்பட்டுள்ளது. இந்த இணைப்பு முறை பலநோக்கு செயல்களால் நிறைந்திருக்கும் போது கர்மயோகம் எனப்படுகிறது. ஞானத்தால் நிறைந்திருக்கும் போது ஞான யோகம் எனப்படுகிறது. முழுமுதற் கடவுளுடனான பக்தி தொண்டினால் நிறைந்திருக்கும் போது பக்தி யோகம் எனப்படுகின்றது. எல்லா யோகங்களின் இறுதி பக்குவ நிலை பக்தி யோகம் எனப்படும் கிருஷ்ண உணர்வே. இது அடுத்த பதத்தில் விளக்கப்படும். இந்த பதத்தில் யோகத்தின் உன்னத நிலையை இறைவன் உறுதிப்படுத்தியுள்ளார். ஆனால் அது பக்தி யோகத்தை விட உயர்ந்தது என்று அவர் குறிப்பிடவில்லை. பக்தி யோகமே பூரண ஆன்மீக ஞானமாகும். எனவே வேறு எதுவும் இதைவிட உயர்ந்ததாக முடியாது. ஆத்ம ஞானம் இல்லாத தவம் பக்குவமற்றதாகும். முழுமுதற் கடவுளிடம் சரணடையாத ஞானமும் பக்குவமற்றதாகும். மேலும் கிருஷ்ண உணர்வற்ற பலநோக்கு செயல் வெறும் கால விரயமே. எனவே இங்கு மிகவும் புகழப்படும் யோக பயிற்சி பக்தி யோகமே ஆகும். இது பின்வரும் பதத்தில் மேலும் தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது. ஸோ இங்கே ஒரு ஹைரார்கி படிநிலை. ஸோ இங்கே கிளியராக சொல்கிற யோகி ஞானி காட்டிலும் பெட்டர், ஞானி ஒரு கர்மயோகி காட்டிலும் பெட்டர் அப்படின்னு ரொம்ப அழகாக கொடுக்குறார். அதனால் அட்லீஸ்ட் யோகியாவது இரு அப்படிங்கிறார். ஆனால் இங்கே சொல்கிற யோகி ஆக்சுவலி பக்தன் கிடையாது. இந்த யோகி வேறு. ஆக்சுவலி இந்த இடத்துல யோகி இந்த மிஸ்டிக் பவர்ஸ் அப்படின்னா ஒரு சக்திகள் வேணும்னு சொல்லி சில பேர் தவம் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பக்தன் தான் சிறந்தவன் அப்படிங்கிறது அடுத்த ஸ்லோகத்தில் வரப்போகுது. இந்த ஸ்லோகத்தில் கர்மயோகிக்கு ஞான யோகி பரவாயில்ல. ஞான யோகினா கொஞ்சம் அறிவெல்லாம் இருக்கும். ஆனால் என்னதான் அறிவு இருந்தாலும் நாம சொல்லலை, கிருஷ்ணா கனெக்ட் பண்ணினா மறுபடியும் அது ஜீரோ ஆகிடும். அது மாதிரி ஜீரோ ஆகிடும். அது மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. சில பேர் நிறைய புக்கெல்லாம் படிப்பாங்க, நிறையா கோயில்கெல்லாம் போவாங்க. ஆனால் சேன் பண்ண சொன்னால் பண்ண மாட்டாங்க. சேன் பண்ணி மாதிரி ஜீரோ ஆகிடும். அதெல்லாம் ஒரு மாதிரி ஞானி மாதிரி இருப்பாங்க சில பேர். ஸோ யோகி அதுக்கும் மேலே ஆக்சுவலி ஸ்பீக்கிங் அவங்க நிறைய சக்தியெல்லாம் இருக்கும். அவங்களுக்கு பறப்பாங்க, என்னென்னமோ சக்தி இருக்கும். மறுபடியும் அவங்க பக்தி பண்ணலின்னா மறுபடியும் அது ஜீரோ ஆகிடும். ஸோ இருக்கிறதுலே பக்தன் தான் சிறந்தவன் அப்படிங்கிறது கிருஷ்ணா கடைசி ஸ்லோகத்தில் தான் சொல்லுவார். கடைசியில் வரும். ஏன்னா இந்த அஷ்டாங்க யோகா இப்போ நம்மளாலாம் பண்ண முடியாது. அது ஏற்கனவே நீங்கள் கேட்டிருக்கீங்க. இந்த கலியுகத்தில் நாம சொல்கிறது மாதிரி ஒரு ஈஸியான ப்ராசஸ் ஒன்றும் கிடையாது, கிடையவே கிடையாது. அடுத்த 10,000 வருஷம்தான் இது இருக்கும். அதுக்கப்புறம் இந்த நாமெல்லாம் இருக்காது. ஈவன் கோவிலில் இருக்குமான்னு தெரியாது, நமக்கு தெரியாது. ஏன்னா கலியுகம் இப்படி தான் இருக்கும். போக போக இந்த கோவிலில் இருக்குமா இதெல்லாம் சொல்ல முடியாது. ஈவன் சில இடத்துல சொல்கிறாங்க பகவான் அப்படிங்கிற வார்த்தையே தெரியாதாம்மா. பகவான் சொன்ன வார்த்தையே தெரியாதாம்மா, மக்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி போகுங்கிறாங்க. ஏன்னா கலியுகம் போக போக மோசமாக போகும். அதனால எல்லாரும் சொல்கிறாங்க சீரியஸாக சேன் பண்ணுங்க, இது சீக்கிரமாக எடுத்துக்கோ, சீரியஸாக பண்ணுங்க, இல்லைன்னா மறுபடியும் இங்கே வரணும் பிரச்சனை. ஸோ இப்போ வர ஸ்லோகத்தில் கிருஷ்ணா பக்தன் தான் சிறந்தவன்னு டிக்ளேர் பண்ண போகிறது இந்த ஸ்லோகம் தான் ஆக்சுவலாக. யோகினாமபி சர்வேஷாம் மத்கதனேந்தராத்மனா ஸ்ரத்தாவான் பஜதே யோ மாம் சமே யுக்ததமோ மதஹ. மொழிபெயர்ப்பு: மேலும் எல்லா யோகிகளுக்கு மத்தியில் எவனொருவன் பெரும் நம்பிக்கையுடன் எப்போதும் என்னில் நிலைத்து தன்னுள் என்னை எண்ணி எனக்கு திவ்யமான அன்பு தொண்டு புரிகின்றானோ அவனே யோகத்தில் என்னுடன் மிகவும் நெருங்கியவனும் எல்லாரையும் விட உயர்ந்தவனும் ஆவான். இதுவே எனது அபிப்பிராயம். கிளியராக இருக்கு. எல்லா யோகி சர்வேஷாம் அப்படிங்கிறார். யோகினாம் அப்படி சர்வேஷாம் அப்படின்னா கர்ம யோகி, ஞான யோகி, ஹத யோகி, தியான யோகி,
இவங்க எல்லாத்தையும் காட்டிலும் பக்தந்தான் சிறந்தவன் இங்கே தான் டிக்ளேர் பண்ணுறார் கிருஷ்ணா. கிளியராக சொல்கிறார், மத் கதனேந்தர் ஆத்மனா, யார் என்ன நினச்சிட்டு இருக்காங்களோ அதுதான் பக்தன். கிருஷ்ணர் சொல்கிறார், யுக்ததமோ மத்தஹா, த பெஸ்ட் அவங்க தான். கிருஷ்ணர் சொல்கிறார் பக்தன் தான் இருக்கிறதுல பெஸ்ட்டுன்னு இங்கே டிக்ளேர் பண்ணுறார் கிருஷ்ணா, மற்றவங்களை காட்டிலும். இந்த இது படிக்கலாம், அது மொழிபெயர் இது பர்ஃபெக்ட். பொருளுரை. பஜதே என்னும் சொல் இங்கு மிகவும் முக்கியமானதாகும். பஜதே என்னும் சொல் பஜ் என்னும் வினைச்சொல்லிலிருந்து வருவது. இவ்வினைச்சொல் சேவை என்னும் பொருளில் உபயோகிக்கப்படுவதாகும். வழிபடுதல் எனும் தமிழ் சொல் பஜ் என்னும் பொருளில் உபயோகப்படுத்த முடியாததாகும். வழிபடுதல் என்றால் தகுந்த நபருக்கு மதிப்பும் மரியாதையும் அளித்து வணங்குவது என்று பொருள். ஆனால் அன்புடனும் நம்பிக்கையுடனும் தொண்டு புரிவது என்பது புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளுக்கு மட்டுமே உரியதாகும். ஒருவன் மதிப்புமிக்க மனிதனையோ தேவரையோ வழிபடாமல் இருக்க முடியும். அவனை பண்பற்றவன் என்று அழைக்கலாம். ஆனால் முழுமுதற் கடவுளுக்கு தொண்டு புரிவதை எவரும் தவிர்க்க முடியாது. அவ்வாறு தவிர்ப்பவன் கடுமையான இகழ்ச்சிக்கு உள்ளாவான். ஒவ்வொரு உயிர்வாளியும் பரமபுருஷ பகவானின் அம்சம் என்பதால் அவர்கள் ஒவ்வொருவரும் தங்களது ஸ்வரூப நிலையில் முழு முதற் கடவுளுக்கு தொண்டாற்ற கடமைப்பட்டவர்கள். இவ்வாறு செய்ய தவறுபவன் வீழ்ச்சி அடைகிறான். ஓகே, ஸோ இங்கே ஒரு வார்னிங் கொடுக்குறார் ஸ்ரீல பிரபுபாத். ஒரு பெரிய நபரை மதிக்கலை, ஈவன் தேவர் கோவிலுக்கு போலின்னா கூட ஓகே, பட் கிருஷ்ணரை மதிக்கலை, பகவானை மதிக்கலை, நமக்கு பிரச்சனை வரும் லைஃப்பில். உங்கள் லைஃப்பில் யாராக இருந்தாலும் சரி பிரச்சனை வரும். ஸோ இது முன்னாடி பல இடத்துல வந்திருக்கு. எனக்கு கிருஷ்ணரே சொல்கிறார், அவர் தான் இந்த உலகத்தை படைக்கிறார். இந்த உலகத்தை யார் படைக்கிறாங்களோ அவங்க தான் அந்த ரூல்ஸும் போடுவாங்க. ஜஸ்ட் லைக் நான் ஒரு பொருள் வாங்குகிறேன், அந்த பொருள் வாங்கும்போது அந்த பொருள் யார் தயாரிக்கிறாங்களோ அவன் தான் ரூல்ஸ் போடுவாங்க. இந்த பொருள் நீங்கள் இப்படி தான் உபயோகிக்கணும். ஒரு மொபைல் வாங்கும்போது அந்த கம்பெனிக்காரங்க ரூல்ஸ் போட்டுருவாங்க, இந்த மொபைல் நீங்கள் இப்படி தான் உபயோகிக்கணும். அது மாதிரி கிருஷ்ணர் இந்த உலகத்தை படைக்கிறார், அது ரூல்ஸ் அவர் போட்டார். இந்த உலகத்தில் நீங்கள் இப்படி தான் வாழணும், உன் இஷ்டத்துக்கெல்லாம் வாழக்கூடாது. அப்போ பகவானை நான் மதிச்சே ஆகணும். எப்போ நான் மதிக்கலையோ எனக்கு பிரச்சனை வரும். அது நெக்ஸ்ட் பாகவதம் படிக்கணும். பாகவதம் பதம் 11.5.3 இதனை பின்வருமாறு உறுதிப்படுத்துகின்றது. யயேஷாம் புருஷம் சாக்ஷாத் ஆத்ம பிரபவம் ஈஸ்வரம் நபஜந்தியாவ யவஜானந்தி ஸ்தானாத் பிரஷ்டா பதந்தியத. எல்லா உயிர்வாளிகளின் மூலமான ஆதி புருஷருக்கு தொண்டு செய்வது எனும் தனது கடமையை நிராகரிப்பவன் எவனாக இருந்தாலும் அவன் நிச்சயமாக தனது ஸ்தானத்திலிருந்து வீழ்ச்சி அடைவான். இது ரொம்ப வார்னிங் ஸ்லோகா. இது 11th கேண்டோவில் வருது. இங்கே கிளியராக இருக்குது, யார் ஒருத்தர் கிருஷ்ணர் சொன்னபடி கேட்கலையோ அவங்க லைஃப்பில் பிரச்சனை வருங்கிறார். நம்ம லைஃப்பில் அடி மேலே அடி உழுது பிரச்சனை வருதுன்னா கிருஷ்ணர் சொல்கிறது நான் எங்கேயோ கேட்கல, சிம்பிள், அவ்வளோதான். அவர் சொல்கிறத கேட்கல, அதனால தான் ப்ராப்ளம் வருது. அவர் சொன்னபடி கேட்டாகும். பட் அவர் சொல்கிறத புரிஞ்சுக்கணுன்னா அவர் நாம சொன்னால் மட்டும்தான் புரியணும், புரியாது. ஈவன் பகவத்கீதை உண்மையை சொல்கிறேன், எனக்கு இன்னும் நிறைய ஸ்லோகாஸ் இல்லை, ஒரு ஸ்லோகம் கூட தெரியுமான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா ஒரு ஸ்லோகத்தில் அத்தனை மீனிங் இருக்குது, ஒன்றும் இல்லை பல மீனிங்ஸ் இருக்குது. அது உள்ளே போக போக தான் தெரியுது. நாம சொல்லத்தான் தெரியும். ஜஸ்ட் நான் படித்து நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்க முடியாது, அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. பகவான் நாம சொல்லும்போது தான் அது புரியும். அப்போ தான் சரணாகதி பண்ண முடியும். அவங்க அந்த ஆத்மா அப்போ தான் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பாங்க. வேறு வழியெல்லாம் கிடையாது. ஸ்நாதர் நல்ல ஒரு சொத்து சேர்த்தியாச்சு, எனக்கு புகழ் இருக்குது, லைஃப் ஸ்மூத்தாக போகும்னா அதெல்லாம் நடக்காது. தட்ஸ் இம்பாசிபிள். யாருக்குமே நடக்காது, அது யாருக்கும் நடக்காது. ஸோ இந்த ஸ்லோகம் ஆக்சுவலி வார்னிங். பகவான் சொன்னது கேட்டே ஆகணும். அவர் சொல்கிற மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்னா சாண்டிங் தான். நெக்ஸ்ட் பார்க்கலாம்.
இந்த பதத்திலும் பஜந்தி எனும் சொல் உபயோகிக்கப்பட்டுள்ளது. எனவே பஜந்தி எனும் சொல் பரமபுருஷ பகவானுக்கு மட்டுமே பொருந்துவதாகும். ஆனால் வழிபடுதல் என்னும் சொல்லை தேவர்களுக்கோ சாதாரண உயிர்வாளிகளுக்கோ கூட உபயோகிக்கலாம். ஸ்ரீமத் பாகவதத்தின் இப்பதத்தில் உபயோகிக்கப்பட்டுள்ள அவஜானந்தி எனும் சொல் பகவத்கீதையிலும் காணப்படுகின்றது. அவஜானந்தி மாம் மூடா, மூடர்களும் அயோக்கியர்களும் மட்டுமே புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணரை இழிந்துரைக்கின்றனர். பகவானுக்கு தொண்டு செய்யும் மனப்பான்மை இல்லாத இத்தகு மூடர்கள் பகவத்கீதைக்கு வியாக்கியானம் எழுத தொடங்கி விடுகின்றனர். இதன் காரணத்தால் பஜந்தி எனும் சொல்லுக்கு வழிபடுதல் எனும் சொல்லுக்கும் உள்ள வேறுபாட்டை அவர்களால் முறையாக காண முடிவதில்லை. எல்லா யோக பயிற்சிகளும் பக்தி யோகத்தில் நிறைவு பெறுகின்றன. மற்ற எல்லா யோகங்களும் பக்தி யோகத்தில் உள்ள பக்தி என்னும் நிலைக்கு வருவதற்கான முறைகளே ஆகும். யோகம் என்றால் உண்மையில் பக்தி யோகம்தான். மற்ற யோகங்கள் அனைத்தும் பக்தி யோகம் எனும் இலக்கை நோக்கிய படிக்கற்களே. கர்மயோகத்தில் தொடங்கி பக்தி யோகத்தில் முடியக்கூடிய ஆன்மீக தன்னுணர்வு பாதை மிகவும் நீண்டதாகும். பலனை எதிர்பார்க்காமல் செய்யப்படும் கர்மயோகம் இப்பாதையின் ஆரம்பமாகும். கர்மயோகம் ஞானத்திலும் துறவிலும் உயர்ச்சி பெறும்போது அந்நிலை ஞான யோகம் என்று அழைக்கப்படுகின்றது. ஞான யோகம் பல்வேறு உடல்நிலை முறைகளால் பரமாத்மா மீதான தியானத்தில் உயர்ச்சி பெற்று மனம் அவரில் நிலை பெறும்போது அந்நிலை அஷ்டாங்க யோகம் எனப்படுகின்றது. மேலும் எப்போது ஒருவன் அஷ்டாங்க யோகத்தையும் தாண்டி பரமபுருஷ பகவானான கிருஷ்ணரை அடைகின்றானோ அந்த இறுதி நிலை பக்தி யோகம் என்று அழைக்கப்படுகின்றது. உண்மையில் பக்தி யோகமே இறுதி குறிக்கோளாகும். ஆனால் பக்தி யோகத்தை நுண்மையாக ஆய்வதற்கு மற்ற யோகங்களையும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே முன்னேற்ற பாதையில் உள்ள யோகி நித்தியமான நல்ல அதிர்ஷ்டமான பாதையில் உள்ளான். ஒரு குறிப்பிட்ட நிலையில் பற்றுக்கொண்டு அந்நிலையிலிருந்து முன்னேற்றம் அடையாமல் இருக்கும் யோகி அந்த குறிப்பிட்ட பெயரால் கர்மயோகி, ஞான யோகி அல்லது தியான யோகி, ராஜயோகி, ஹட்டயோகி போன்ற பல பெயர்களில் அழைக்கப்படுகின்றான். பக்தி யோக நிலைக்கு வரும் அளவிற்கு ஒருவன் அதிர்ஷ்டம் பெற்றிருந்தால் அவன் மற்ற யோகங்கள் அனைத்தையும் கடந்து விட்டவனாக அறியப்பட வேண்டும். எனவே கிருஷ்ண உணர்வே யோகத்தின் மிக உன்னத நிலையாகும். நாம் இமயமலை என்று குறிப்பிடும்போது உலகின் மிக உயர்ந்த மலையை குறிப்பிடுகிறோம். அதில் மிக உயர்ந்த சிகரமான எவரெஸ்ட் இறுதியாக கருதப்படுவது போல யோகங்களில் உயர்ந்தது பக்தி யோகம். பக்தி யோகம் அந்த பேர் ஓகே. ஸோ ஸ்ரீல பிரபுபாத் நிறைய இடத்துல பக்தி யோகம் தான் சிறந்ததுன்னு சொல்கிறார். அது அவரு வேணும்னே சொல்கிறதில்ல, கிருஷ்ணர் அப்படி தான் சொல்கிறார். நான் பர்சனலாக பார்த்துருக்கேன், சில பேர் பக்தி யோகம்னா ஏதோ ஒரு சென்டிமெண்ட், புத்தி இல்லாதவங்களுக்காக அது கொடுக்கப்பட்டவங்க சில பேர் பேசுவாங்க. ரொம்ப அறிவாளி தான் அதை எடுத்துக்குவாங்க. அது அவ்வளோ ஈஸியெல்லாம் கிடையாது. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் பக்தின்னு என்னென்னு நம்ம ஆச்சாரியார் சொல்கிறது படித்தா தான் புரியும். இருக்குலே புரியும். பக்தி தான் டிஃபிகல்ட்டு மாதிரி தோணும். ஆக்சுவலாக ஒழுங்காக பண்ணால் இருக்குல்ல அதுதான் டிஃபிகல்ட்டு மாதிரி தெரியும். ஏன்னா வெளியில் பக்தின்னா வேறு மாதிரி நினச்சிக்கிறாங்க. ஏதோ கோயிலுக்கு போய் 3 சுற்று சுற்றிட்டு வந்துட்டோம்னா பக்தி. பக்தி இஸ் டிஃப்ரெண்ட். பிரபுபாதே எழுதியிருக்கார், பக்திங்கிறது ஒழுங்காக பண்ணால் தான் தெரியும். அது அவ்வளோ டிஃபிகல்ட், அவ்வளோ ஈஸி கிடையாது. பட் ஈஸின்னு ஏன் சொல்கிறோம்னா கிருஷ்ணர் அது ஈஸின்னு சொல்கிறாருன்னா நம்ம ஈஸின்னு சொல்கிறோம். பகவத்கீதையில் ஸ்லோகா இருக்குது, தஸ்யாகம் சுலபக பார்த்தா அப்படின்பாரு. சுலபானா ஈஸி, கிருஷ்ணர் அந்த வார்த்தை யூஸ் பண்ணுறார். இல்லைன்னா பக்திங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. நீங்களே பார்க்கலாம், ஈரோட்டில் எத்தனை கோவில் காலை 5 மணிக்கு திறக்க நீங்கள் போய் பாருங்கள். நீங்கள் போய் பாருங்கள், இங்கே 5 மணிக்கு ஆரத்தி நடக்கும், 5 மணிக்கு மங்களாரத்தி பண்ணுறாங்க. எங்கே போய் திறக்கிறவங்க போய் பாருங்கள், யாரும் திறக்க மாட்டாங்க. நீ மாயாப்பூர் பார்த்தீங்கன்னா 4:30க்கு திறப்பாங்க. விருந்தாவன் பார்த்தீங்கன்னா 4:10க்கு. நீங்கள் டிசம்பர் குளூரில் ஜானில் 1 டிகிரி இருக்கும், 4:10 கோவில் ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. நானே பார்த்துருக்கேன். 4:10க்கு கை குழந்தைகளும் கூப்பிட்டு வருவாங்க, அந்த குளூரில் வருவாங்க. தட் இஸ் பக்தி, சும்மாலாம் கிடையாது. அந்த மாதிரிலாம் இருக்காங்க, இந்தியாவில் அந்த மாதிரிலாம் இருக்காங்க. ஸோ அதில் இதுக்கு முன்னாடி பேரில் விட பிரபுபாத் ஒரு இடத்துல எழுதுகிறார், கிருஷ்ணர் சொன்னதாக அவஜானந்தி மா மூதா. கிருஷ்ணர் சொல்கிறார், மூடல் என்னை புரியாது அர்ஜுனான்ட்டார்.
மூடலுக்கு கிருஷ்ணரும் புரியாது, வேதங்களும் புரியாது. சில பேர் புத்தி இல்லாமல் புராணங்கள், வேதங்கள், இத்திஹாசங்களை வந்து ஏதோ தப்பு மாதிரி பேசுவாங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கு தண்டனை ஜாஸ்தி இருக்கும். இது மற்ற இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. கிருஷ்ணர் யாரோ தப்பாக பேசுனான்னா கிருஷ்ணர் ஒன்றும் சொல்ல மாட்டார், அவர் ஒன்றும் இல்லை போயிடுவார். ஆனால் யம தர்மராஜ் சும்மா இருக்க மாட்டார். ஏன்னா பியூர் டிவோட்டி, யம தர்மராஜ் பியூர் டிவோட்டி. அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்க என்ன ஆக்ஷன் எடுக்கணும்னு எடுத்துருவாங்க, அவங்க எடுப்பாங்க. இதெல்லாம் இருக்குது. ஸோ பல தடவை நீங்கள் கேட்டிருக்கலாம், இந்த வேதம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து சூக்ஷ்மங்கள் ரொம்ப ஜாஸ்தி இருக்கனால சட்டம் புரியாது, உடனே புரியாது. ஏன்னா சூக்ஷ்மங்கள் ஜாஸ்தி. இப்போ நம்ம உடல் கண்ணுக்கு தெரியுது, இதெல்லாம் ஸ்தூல உடல். ஆனால் மனசு புத்தி எல்லாம் சூக்ஷ்மம், புரிஞ்சுக்கிறது கஷ்டம். ஏன் என் புத்தி இப்படி வேலை பண்ணுது நமக்கே புரியாது. நான் ஏன் இப்படி யோசித்தேன், நான் ஏன் இப்படி பேசினேன், நம்ம அகங்காரம் எப்படி வேலை பண்ணுதோ நமக்கு தெரியாது. ரொம்ப சூக்ஷ்மம். அதை காட்டிலும் சூக்ஷ்மம் ஆத்மா, ஆத்மா காட்டிலும் சூக்ஷ்ம பரமாத்மா, அதை காட்டிலும் சூக்ஷ்ம கிருஷ்ணா. ரொம்ப கஷ்டம். ஸோ நம்மளோட சாஸ்திரங்கள் சூக்ஷ்மங்கள் ஜாஸ்தினால அது வந்து ஒரு சில விதமான ப்ராக்டிஸ், ஒரு டிசிப்ளின், டிசிப்ளின்னா ஒரு ஒழுக்கம், அது இருந்தால் தான் புரியும், இன்னும் புரியாது. டிசிப்ளின் இல்லாமல் கிருஷ்ணர் புரிஞ்சுக்க முடியாது. டிசிப்ளின்டு லைஃப். பிரபுபாஸ் அவர் காலையில் எந்திரிக்கணும், மங்களாரத்தி எல்லாம் பண்ணுறாங்க, காலையில் எந்திரிச்சு சாண்டிங் பண்ணுறாங்க. டிசிப்ளின் வேணும். பிரபுபாஸ் சொல்லியிருக்காருன்னா எந்திரிக்கணும், சாண்ட் பண்ணணும், பிரசாதம் மட்டும் எடுக்கணும், பிரசாதம் மட்டும் எடுக்கணும். டிசிப்ளின் இருந்தால் தான் பகவான் நம்ம அப்ரோச் பண்ண முடியும். எல்லா விஷயத்துலையும் டிசிப்ளின் வேணும். ஈவன் ஒரு இப்போ கிரிக்கெட்டெல்லாம் ஆடுறாங்க இல்லையா, அவங்க நல்லா விளையாடணுன்னா அதுக்கும் டிசிப்ளின் வேணும். சும்மாலாம் போய் விளையாட முடியாது. காலையில் 6 மணிக்கு கிரவுண்டுக்கு வரணும்னா வந்துடணும். அவங்க சொல்கிற எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணணும், அவங்க கொடுக்குற டயட்டை தான் எடுக்கணும். ஒரு டிசிப்ளின் இருந்தால் தான். எல்லாம் கிரிக்கெட் விளையாட முடியாது, எந்த விளையாட்டுனாலும் சரி. அப்போ ஆன்மீகத்திலும் டிசிப்ளின் வேணும். ஆன்மீகத்தில் அந்த டிசிப்ளின் வேணும். டெய்லி பகவத்கீதை படிக்கணும், சாண்டிங் பண்ணணும், பகவானை வீட்டில் பூஜை பண்ணுறது, பிரசாதம் எடுக்கிறது, டிசிப்ளின் அதெல்லாம் வேணும். அதுக்குள்ளே போகும்பொழுது தான் இதெல்லாம் புரியும். இது சாதாரண விஷயம் கிடையாது, இல்லைன்னா புரியாது. இந்த டிசிப்ளின்லாம் புரியாது, எல்லாம் பெறப்பட்டோம். பக்தி யோகத்தின் பாதையில் கிருஷ்ண உணர்விற்கு வருவதற்கு ஒருவன் மிகவும் நல்லதிர்ஷ்டம் செய்திருக்க வேண்டும். இந்த பக்தி யோகத்தின் மூலம் வேதங்களின் வழிகாட்டுதலின் அடிப்படையில் அவன் நன்றாக நிலை பெற்று வாழ முடியும். ஒரு சீர்மிகு யோகி சியாமசுந்தரர் என்று அழைக்கப்படும் கிருஷ்ணரின் மீது தனது கவனத்தை ஒருமுகப்படுத்த வேண்டும். அவர் தனது அழகிய மேகவர்ண திருமேனியுடனும் சூரியனைப் போன்று பிரகாசிக்கும் தாமரை முகத்துடனும் ஆபரணங்களுடனும் பிரகாசிக்கும் உடைகளுடனும் பூ மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டும் காட்சியளிக்கின்றார். பிரம்ம ஜோதி என்று அழைக்கப்படும் தனது பிரம்மாண்டமான தேஜஸின் மூலம் அவர் எல்லா திசைகளையும் பிரகாசப்படுத்துகிறார். அவர் ராமர், நரசிம்மர், வராகர், பரமபுருஷ பகவானான கிருஷ்ணர் போன்ற பல்வேறு ரூபங்களில் அவதரிக்கின்றார். அவர் சாதாரண மனிதனைப் போல அன்னை யசோதையின் மைந்தனாக தோன்றுகிறார். மேலும் கிருஷ்ணர், கோவிந்தன், வாசுதேவர் என பல்வேறு பெயர்களால் அறியப்படுகிறார். அவரே பக்குவமான குழந்தை, கணவர், நண்பர் மற்றும் எஜமானர். அவர் எல்லாவித வைபவங்களும் திவ்ய குணங்களும் நிரம்ப பெற்றவர். பகவானின் இத்தகு இயல்புகளை பற்றிய பூரண உணர்வில் இருப்பவன் மிக உன்னதமான யோகி என்று அழைக்கப்படுகின்றான். ஓகே, முடிஞ்சது. இந்த இப்போ அவர் படித்த பேரால ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா கிரேட் ஃபார்ச்சூன், நல்ல அதிர்ஷ்டம். அது என்ன? பக்தி யோகத்தின் பாதையில் கிருஷ்ண உணர்விற்கு வருவதற்கு ஒருவன் மிகவும் நல்லதிர்ஷ்டம் செய்திருக்க வேண்டும். உண்மையிலே இந்த உலகத்தில் அதிர்ஷ்டசாலின்னா சாண்டிங் பண்ணுறவங்க அதிர்ஷ்டசாலி, வேறு யாரும் கிடையாது. உலகம் வேறு மாதிரி பேசும். இப்போ அவங்க என்னப்பா கோடீஸ்வரம், இப்போ அவங்க அதிர்ஷ்டசாலி, அதெல்லாம் அதிர்ஷ்டமெல்லாம் கிடையாது. சாஸ்திரம் எங்கேயுமே சொல்லலை. சாண்டிங் பண்ணுறாங்க, பகவத்கீதை படிக்கிறாங்க, கடைப்பிடிக்கிறாங்கன்னா அவங்க தான் அதிர்ஷ்டசாலி, வேறு யாரும் கிடையாது. ஏன்னா ஆச்சாரியாஸ் வார்த்தைகள் இதெல்லாம். ஏன்னா வெளியில் வேறு மாதிரி தான் பேசுவாங்க. அப்போ நமக்கு இந்த பகவத்கீதா இந்த அறிவு இருந்தால் தான் புரியும். இல்லை மாயா, அதான் மாயாம்பாங்க. வெளியில எல்லாம் வேறு மாதிரி பேசுவாங்க.
சாஸ்திரம் படித்தா தான் புரியும் யார் அதிர்ஷ்டசாலி. இந்த இந்த அறிவு நமக்கு இருக்கணும். நம்ம சாண்டிங் பண்ணுறோம், நம்ம அதிர்ஷ்டசாலிங்கிற அறிவு எனக்கு வேணும். இல்லைன்னு வேறு என்ன சொல்கிறாங்களோ அதை நான் எடுத்துக்குவேன். நான் அதுதான் உண்மையை நினச்சி உட்காந்து கவலைப்படுவேன். உண்மையாக சாண்டிங் பண்ணுறாங்கன்னா மோஸ்ட் ஃபார்ச்சுனேட் பர்சன் தான் அவங்க தான். அப்புறம் அந்த பேரால் படிக்கும்பொழுது கிருஷ்ணா பர்ஃபெக்ட், எல்லாமே பர்ஃபெக்ட்னு வருது இல்லையா? படிச்சிங்களா? பர்ஃபெக்ட் சைல்ட், ஹஸ்பண்ட், அவரே பக்குவமான குழந்தை, கணவர், நண்பர் மற்றும் எஜமானர். ஸோ ஒருத்தர் ஹரிநாமா அந்த ஹரே கிருஷ்ணா சொல்லும் பொழுது அந்த பர்ஃபெக்ட் பர்சனை நம்ம மீட் பண்ணுவோம். அது நடக்கும். அப்போ நம்ம லைஃப்பில் அந்த பர்ஃபெக்டான ஹாப்பினஸ் கிடைக்கும், எல்லாமே பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஏன்னா மிஸ்டர் பர்ஃபெக்ட் கூட இருக்கும்போது நானும் பர்ஃபெக்ட் ஆவேன். அஃப்கோர்ஸ் இந்த மிஸ்டர் பர்ஃபெக்டை பார்க்கணும், நானும் பர்ஃபெக்ட் ஆகணும். ஆக தான் அவர் அப்ரோச் பண்ணுவோம். எல்லாமே பர்ஃபெக்டாக பார்ப்போம். இதெல்லாம் உண்மை, அதெல்லாம் பொய் கிடையாது. அதெல்லாம் பாகவத்திலேயே ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. ஸோ பிரபுபாத் ரொம்ப அழகாக கொடுக்குறார். உண்மையில் அதிர்ஷ்டசான சாண்டிங் பண்ணுறாங்களா அது மோஸ்ட் ஃபார்ச்சுனேட். இதெல்லாம் உண்மை. இது பாகவத்தில் ஈவன் சுக்கராச்சாரியர் அதெல்லாம் பற்றி பேசுகிறார். சுக்கராச்சாரியர் யாருன்னா டீமன்ஸ், அசுரர்களோட குரு. அவர் பேசுவார், சாண்டிங் பண்ணுறீங்க நீங்கள் தப்பிச்சிருவீங்க, சாண்ட் பண்ணுறீங்க எல்லாம் தப்பிச்சிருவீங்க நீங்கள் எல்லோரும், போதும் இது பண்ணுறீங்க, இது போதும், இதுக்கு மேலே என்ன வேணும்னு அவரே சொல்லுவார். சுக்கராச்சாரியர் பேசுகிறார். பியூட்டிஃபுல் ஸ்டோரி வாமனது இதில் வரும். ஸோ ரொம்ப அழகாக பிரபுபாத் கொடுத்துருக்காரு. இதில் லாஸ்ட் முடிச்சிடலாம். யோகத்தின் இத்தகு உயர்ந்த பக்குவ நிலை பக்தி யோகத்தில் மட்டுமே அடையப்படக்கூடியது. இது எல்லா வேத இலக்கியங்களிலும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. யஷ தேவே பராபக்திர் யதா தேவே ததா குரவ் தஸ்யைத்தே கதிதா ஹியத்தா பிரகாசந்தே மகாத்மான. இறைவனிடமும் ஆன்மீக குருவிடமும் அசையாத நம்பிக்கையுடைய மகாத்மாக்களுக்கு மட்டுமே வேத ஞானத்தின் முக்கிய கருத்துக்கள் அனைத்தும் தாமாகவே வெளிப்படுத்தப்படுகின்றன. ஸ்வேதாஸ்வதர உபனிஷத் பதம் 6.23. இந்த ஸ்லோகா பிரபுபாத் நிறைய இடத்துல கொடுத்துருக்காரு. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லோகம். யார் ஒருத்தருக்கு ஆச்சாரியன் மேலேயும் கிருஷ்ணா மேலேயும் நம்பிக்கை இருக்கோ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக் எல்லாமே புரிய ஆரம்பிக்கும். அதுதான் அந்த ஸ்லோகத்தில் வருது. பிரகாசந்தே மகாத்மானஹா. சில பிரபுபாத் ஆச்சாரியா அவர் மேல் நம்பிக்கை இருக்கணும். அவர் மேல் நம்பிக்கை இருக்கணும்னா சும்மா நம்புறன்னு அர்த்தம் கிடையாது. அவர் சொல்கிறது அப்படியே செய்யணும், அதுதான் நம்பிக்கைன்னு அர்த்தம். அவர் சொல்கிறது அப்படியே செய்யும் பொழுது எல்லா ஆச்சாரியஸோட அணுக்கும் நமக்கு வரும். இப்போ இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சில மங்களாச்சாரன்னு சொன்னேன். அதில் எல்லாத்தோட பேரும் வரும். கிருஷ்ணா, ராதா, ஆச்சாரி, மற்ற எல்லாத்தோட பேரும் வருது. நம்ம அப்போது பிரபுபாத் சொன்னபடி கேட்கும்போது ஆச்சாரின் அனுகிரகம் கிடைக்கும். பகவத்கீதாவில் இருக்குது, பாகவத்தில் இருக்குது, பல புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆச்சாரின் அனுகிரகம் கிடைச்சா தான் கிருஷ்ணரோட அனுகிரகம் ஆகும். அது வரைக்கும் வராது. அதுதான் ஆச்சாரியன் தான் ஃபர்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். அப்புறம் தான் கிருஷ்ணா வருவார். அதனால் நீங்கள் எங்கே போனாலும் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஆச்சாரியம் தான் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. நீங்கள் எந்த திவ்ய தேசம் போங்க, ஸ்ரீபாத் ராமானுஜர் நல்லா பார்ப்பாங்க, ரொம்ப இது பண்ணுவாங்க. நீங்கள் உடுப்பி சேலம் பண்ணிங்கன்னா மத்வாச்சாரியை ரொம்ப பார்த்து பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தான், அப்புறம் தான் பகவான் பண்ணுவாங்க. அதுதான் கரெக்ட். நாமளும் பாருங்கள், ஃபஸ்ட்டு பிரபுபாத நமஸ்காரம் பண்ணுவோம், அப்புறம் தான் பகவான் வரும். எல்லாமே அப்படி தான் வரும். ஸோ இந்த ஸ்லோகா வெரி இம்பார்ட்டண்ட். அது நெக் கடைசியில் படிக்கணும். பக்திர் அஸ்ய பஜனம் தத் இகோ முத்ரோபாதி நைராசியனா முஷ்மின் மன கல்பனம் ஏதத் ஏவ நைஷ்கர்மியம். பக்தி என்றால் இப்பிறவி மறுபிறவி இரண்டிற்குமான எல்லாவித ஜட லாப ஆசைகளிலிருந்தும் விடுபட்டு பகவானுக்கு அன்பு தொண்டு புரிவதாகும். அத்தகு ஆசைகள் ஏதுமின்றி மனதை முழுமையாக பரமபுருஷ பகவானிடம் அர்ப்பணிக்க வேண்டும். இதுவே நைஷ்கர்மிய என்பதன் நோக்கமாகும். கோபாலதாபனி உபனிஷத் 11.15. இவையே யோக முறையின் மிக உயர்ந்த பக்குவ நிலையான பக்தியை, கிருஷ்ண உணர்வினை செயலாற்றும் முறைகளில் சிலவாகும். ஸ்ரீமத் பகவத்கீதையின் தியான யோகம் என்னும் 6ஆம் அத்தியாயத்திற்கான பக்தி வேதாந்த பொருளுரைகள் இத்துடன் நிறைவடைகின்றன. ஸோ இந்த லாஸ்ட் படித்தார் அவர், பக்தினா எந்த விதமான டிசைர் இருக்காது, மெட்டீரியல் ப்ராஃபிட்
அப்படிதான் படிச்சீங்கன்னா எல்லாவித ஜட லாப ஆசைகளிலிருந்தும் விடுபட்டு பகவானுக்கு அன்பு தொண்டு புரிவதாகும். ஸோ பியூர் டிவோஷனில் எந்த விதமான ஆசை இருக்காது. அந்யாபிலாஷத சூன்யம் அப்படின்னு ரூப கோஸ்வாமி சொல்வார். எந்த விதமான ஆசை இல்லாமல் பக்தி பண்ணுறது. அது மேபி இனிஷியலாக டக்குன்னு முடியாது. எல்லாருமே கோவிலுக்கு போகிறாங்கன்னா ஒரு ஆசையோடு தான் வருவாங்க. இது உண்மை, நோ டவுட். சர்ச்சுக்கு போகட்டும், மஸ்ஜித் ஆகட்டும், கோயிலுக்கு போகிறவங்க ஒரு ஆசையோடு தான் போவாங்க. பட் கிருஷ்ணா ரொம்ப ஸ்பெஷல். அவர் என்ன பண்ணுவார்னா ஆசை இல்லாமல் பண்ணிடுவார். அவர் அந்த வேலை அவர் பண்ணுவார். தேவரில் ஜென்ரலாக கொடுப்பாங்க, கிருஷ்ணர் மட்டும் வேறு மாதிரி தான் ஒர்க் பண்ணுவார். கேட்காத மாதிரி பண்ணிவிட்ருவார். அஃப்கோர்ஸ் அது மாதிரி நிறையா இருக்குது. கொடுப்பார், அதுவும் கொடுப்பாரு. அவர் என்ன சம்டைம்ஸ் கொடுக்கவும் மாட்டார். அவர் கொடுக்கலினாலும் ஒரு நல்ல காரணம் இருக்கும். என்னோட நம்ம நினைக்கிறோம் நடக்கவே மாட்டிங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். புரியாது நமக்கு, அது நமக்கு புரியாது. பட் இது உண்மை. பாகவத்தில் 4வது ஸ்கந்தத்தில் ஒரு இடத்துல எழுதுகிறாங்க பிரபுபாத், இந்த உலகத்திலே பக்தன் மட்டும்தான் ரொம்ப சந்தோஷமாக வாழ்வான், வேறு யாரும் வாழ முடியாது. ஓன்லி டிவோட்டி மட்டும்தான் சந்தோஷமாக வாழ்வான். அவங்களுக்கு எல்லா வசதியும் டிவோட்டிக்கு தான் இருக்கும். எல்லா வசதியும் இருக்கும். இது புரிஞ்சுக்கிறது கஷ்டம். ஒரு பக்தனுக்கு மட்டும்தான் எல்லா வசதியும் இருக்கும், மற்றவங்களுக்கு இருக்காது. இதெல்லாம் இது புரிஞ்சுக்கணுன்னாலும் நாமளும் பக்தி பண்ணால் தான் புரியும். எல்லாம் புரியாது. ஒரு டிவோட்டிக்கு தான் எல்லா வசதியும் இருக்கும். என்ன வேணுனாலும் கிடைக்கும். என்ன வேணுனாலும் டிவோட்டி கிடைக்கும். மற்றவங்களுக்கு வேணுனாலும் கிடைக்காது. ஒருவேளை எல்லாரும் அவனால் என்ஜாய் பண்ண முடியாது. ஆனால் டிவோட்டிக்கு எல்லாமே கிடைக்கும். இதெல்லாம் உண்மை, பொய்யெல்லாம் கிடையாது. ஸோ இங்கே 6th முடியுது. ஏதாவது கேள்வி இருக்குங்களா? தத் சத் ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கொஷின்ஸ் இன்னைக்கு பார்த்ததில்? பரத மகாராஜ் 99% பர்ஃபெக்டாக இருந்தார், 1% பர்ஃபெக்டானு சொன்னீங்க. அது என்ன தத்துவம்? காட்டுக்கு போகிறார். காட்டுக்கு ஏன் போகிறாருன்னா கிருஷ்ணரே நினைக்கணும்னு சொல்லிட்டு காட்டுக்கு போகிறார். அங்கே போயிட்டு கிருஷ்ணர் நினச்சார், கடைசியில் விட்டுட்டு ஒரு மானை நினச்சிட்டார். மான், அது ஒரு தப்பு. அதனால ஒரு 2 ஜென்மம் எடுக்க வேண்டிய தப்பு வச்சு. ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த கதையில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆன்மீக வாழ்க்கைங்கிறது பிரபுபாத் சொல்கிறார், இட்ஸ் அ டபுள் எட்ஜ்டு ஸ்வேர்டும்பார். அப்படின்னா கத்தி 2 பக்கமும் ஷார்ப்பாக இருக்கு. ஆன்மீக வாழ்க்கை பார்த்து கொஞ்சம் அப்படி பண்ணால் வெட்டிடும். சும்மாலும் கிடையாது, ரொம்ப சீரியஸாக பண்ண வேண்டியது. ஏனோ தானோன்னு பண்ணுறதுலாம் கிடையாது. அது இனிஷியலாக அப்படி போகும், பட் போக போக சீரியஸாக பண்ண வேண்டிய விஷயம். என்னோடய சாண்டிங் ஆகட்டும், நான் படிக்கிறதாகட்டும், ஃபாலோ பண்ணுறது நான் சீரியஸாக தான் போகும். சீரியஸாக போகும். ஏன்னா 99% ஆல்மோஸ்ட் டன். மறுபடியும் 2 more ஜென்மாஸ். நாம் எத்தனை எடுக்கணும்? அந்த கதை பெரிய கதை. அந்த மானை நினச்சிட்டார் கிருஷ்ணர். நினைக்கணும், மானை போய் நினச்சிட்டார். அது மாதிரி அமைஞ்சது. அவருக்கு ஒரு ஸ்மால், என்னன்னு சொல்கிறது, ஸ்மால் டிஸ்ட்ராக்ஷன்னா தடுமாற்றம். ஒரு சின்ன கவனம் கொஞ்சம் மாறிடுச்சு. கொஞ்சம் இதானதுனால 2 ஜென்மம் எக்ஸ்ட்ரா எடுக்க வேண்டியதாக போச்சு. பட் அஃப்கோர்ஸ் அது ஸ்பெஷல் ஜென்மாவை அமைஞ்சது. ஏன்னா 99% பர்ஃபெக்ட். அதனால் மானாக பிறந்தாலும் அத்தனை ஜென்மம் ஞாபகம் இருந்தது. அது மான் உடம்புலையும் அது மான் ஸ்பெஷலாக வாழ்ந்தது. அது பிரசாதங்க பக்தரில் சாப்பிட்டு தூக்கி போட்ட இலை தான் சாப்பிடும், கண்ட இலையெல்லாம் சாப்பிடாது. அது மாதிரி வாழ்ந்துச்சு. ஸோ அந்த ஸ்டோரியில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். ஏனோ தானோலாம் போக முடியாது. பகவத்கீதை கடைப்பிடிக்கணும்னா ஸ்ட்ரிக்டாக போயிட்டே இருக்கணும். பட் இது உண்மை. காலையில் கூட ஒரு லெக்சரில் கேட்டிருந்தேன்,
நம்ம பகவத்கீதை படித்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலும் பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தால் கூட டிஸ்டர்பன்சஸ் ப்ராப்ளம்ஸ் வரும். அது வரக்கூடாதுங்கிற மென்டாலிட்டி நம்ம இருக்கக்கூடாது. அந்த மென்டாலிட்டி நமக்கு இருக்கக்கூடாது. வரும். ஜடபரத இவருக்கே பரத மகாராஜுக்கே வந்துருச்சு. ஸோ அது வந்துட்டு தான் இருக்கும். அதனால் இந்த அறிவு ரொம்ப முக்கியம். இந்த பகவத்கீதை அறிவெல்லாம் வச்சு தான் நம்ம அதை ஓவர் கம் பண்ணிட்டு போகணும். ஆமாம், டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் வரும், அதெல்லாம் வராமல் இருக்காது. லைக் அதாவது பல விதமாக இருக்குது. சம்டைம்ஸ் டிஸ்டர்பன்ஸ் போயிடலாம், சம்டைம்ஸ் டிஸ்டர்பன்ஸ் நான் கண்டுக்க மாட்டேன். ரெண்டும் ஒன்று தான். போயிடுச்சுனாலும் ஓகே, இருந்தாலும் நான் கண்டுக்கலைன்னா ஓகே. எப்படி வரும்னு சொல்ல முடியாது. ஒன்று புரிஞ்சுக்கணும், பகவத்கீதை படிக்கிறதுனால எனக்கு பிரச்சனையே வராது அப்படியெல்லாம் ஒன்று கிடையாது. வந்துக்கிட்டு தான் இருக்கும். வரக்கூடாது அப்படிங்க நம்ம நினைக்கக்கூடாது. வரும், எல்லாருக்கும் வரும், வராமல் இருக்காது. ஹத யோகானா அஷ்டாங்க யோகத்தில் சில பேர் ஃபஸ்ட்டு 3 இல்லை 4 கடைப்பிடிப்பாங்க. யமா நியமா அசன பிராணாயாமம் அது மட்டும் சில பேர் அது ஹத யோகாவில் வரும். ஹத யோகா வந்து அஷ்டாங்கத்தில் ஒரு பார்ட்டு தான். ஹத யோகிஸ் அது சில பேர் அது மட்டும்தான் பண்ணுவாங்க. அது மட்டும் பண்ண உடம்பு கொஞ்சம் நல்லா இருக்கும், அவ்வளோதான். தவிர ஆன்மீகமாக ஹை கிளாஸாக வந்துடுவோம்னு கிடையாது. அது ஹத யோகியம். ஸோ வேறு எதாவது கேள்வி இருக்குங்களா? ओके, ग्रंथराज श्रीमद् भगवद गीता की जय, श्रील प्रभुपाद की जय।